இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெட்ரிக் ஃபாசத் அப்படின்ற ஆங்கில எழுத்தாளர் எழுதின தேர் ஆர் நோ ஸ்னேக் இன் அயர்லாண்ட் அப்படின்ற சிறுகதையை பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த கதையை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த கதை என்னன்ட்டு நம்ம பார்ப்போம். பெட்ரிக் ஃபாசத் ஒரு புகழ்பெற்ற க்ரைம் ரைட்டர். அவருடைய ஏற்கனவே புகழ்பெற்ற நாவல்கள் டே ஆஃப் த ஜாக்கல், ஒடிசா ஃபைல், டாக்ஸ் ஆஃப் வார், இந்த மாதிரி நிறைய நாவல்கள் ஃபோர்த்து புரோட்டோகால் இதெல்லாம் படமாக வெளியாகி ரொம்ப சக்ஸஸாக ஓடினது. இவர் ஒரு 2 புக்கு சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கார். அதில் ஒரு புக்கில் நோ கம் பேக் அப்படின்ற அந்த புக்கில் இந்த சிறுகதை இருக்குது. இந்த சிறுகதையினுடைய தலைப்பு தேர் ஆர் நோ ஸ்னேக் இன் அயர்லாண்ட். இந்த கதையோட கதாநாயகன் பேர் ராம். இந்த ராம் நம்ம இந்தியாவை சேர்ந்தவன். இவன் அயர்லாண்டில் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு. அவன் ஒரு ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு. இவனுக்கு இவங்க அப்பா அம்மாலாம் இங்கேருந்து பணம் அமிச்சாலும் அவனுக்கு பணம் பத்தலை. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவன். அதனால் இவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும் இவனுக்கு டியூஷனுக்கும் நிறைய பணம் தேவைப்படுறதுனால இவனுக்கு இந்த சம்மர் வெக்கேஷனில் லீவ் விடுவாங்க. ஒரு மாதம் 1.5 மாதம் லீவ் விடுவாங்க. அப்போ அந்த லீவில் இவன் இந்தியாவுக்கு குடும்பத்தோடு போய் இருக்கிறதுக்கெல்லாம் இவனுக்கு இங்கேருந்து போயிட்டு வரதுக்கு ஃப்ளைட் சார்ஜ் அது இதுக்கெல்லாம் இல்லை. அதனால் இவன் என்ன பண்ணுறான், இந்த நேரத்தில் எங்கேயாவது வேலை கிடைக்குமா, எங்கேயாவது போய் ஒரு இடத்துல வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வேலைக்கு கேட்குறான். அந்த இடம் எப்படின்னா அந்த பில்டிங்கெல்லாம் டெமாலிஷ் பண்ணுறது, கடப்பாறை சுற்றி இதெல்லாம் வச்சு உடைக்கிறது. அது அவங்ககிட்ட இந்த வேலை கேட்குறான். அப்போ அந்த கான்ட்ராக்டர் சொல்கிறாரு, என்னப்பா நீயே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிற, இது கரடு முரடான வேலை, இந்த வேலையெல்லாம் உனக்கு ஒத்து வருமா அப்படின்னு. இல்லை சார் நான் செய்கிறேன், எனக்கு பணம் ரொம்ப முக்கியம், எனக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் இதெல்லாம் ஃபீஸ் கட்ட வேண்டியது நிறைய இருக்குது, அதனால் எனக்கு இந்த வேலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் செய்வேன், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி பரவாயில்ல, நீ நாளைலேருந்து நீ வந்துரு அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், எல்லா இடமும் இது பண்ணிட்டு மறுநாள் காலையில் எத்தனை மணிக்கு வரணும் என்ன ஏதுன்ட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வெளியில் வந்தோன்னா ரயில்வே ஸ்டேஷனாண்டு ஒரு ட்ரக் ஒன்று நின்றுருக்கும். அந்த ட்ரக்கில் தான் இந்த டெமாலிஷன் பண்ணுறதுக்கு இவன் இல்லாமல் ஒரு 10 பேர்கிட்ட அந்த ஊர் ஆளுங்க எல்லாமே அயர்லாண்டை சேர்ந்தவங்க. அவங்களாம் அந்த ட்ரக்கில் ஏறிக்குவாங்க. அவங்கள மேய்க்கிறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் அவங்கள ட்ரக்கில் ஏற்றின்னு எல்லாம் அந்த பில்டிங் டெமாலிஷன் பண்ணுற இடத்துக்கு அங்கேருந்து ட்ரக்கில் போவாங்க. அந்த பில்டிங் ஒரு டிஸ்டிலரி கம்பெனியோடது. அந்த இது இவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ட்டா, கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இந்தமாரி ஆளுங்களை வச்சு உடைக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இந்தமாரி ஆளுங்களை வச்சு உடைக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு இவங்க டேக்ஸோ எதுவோ பண்ணுறது கிடையாது. ஆனால் இவங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபான்னா இவங்களுக்கு 200 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி காரணம் இவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனாலோ இல்லை அந்த பில்டிங் மேலே விழுந்து இறந்து போனாலும் கூட இவங்க இன்சூரன்ஸ் அது இதெல்லாம் போக முடியாது. இது ஏன்னா இல்லீகலாக தான் இந்தமாரி ஆளுங்களை வச்சு செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அதையும் இவன் சொல்லுவான், இந்தமாரி நாங்கள் டேக்ஸ் கட்டத்தில், அதனால் நீங்கள் இங்கே சேஃப்டி மெஷர்மெண்ட்டெல்லாம் இந்த இதில் கிடையாது, நீ அதை நல்லா புரிஞ்சுக்க, உஷாராயிருக்க அப்படின்னு. சரி பரவாயில்ல சார், அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு பணம் தான் எனக்கு முக்கியம், எனக்கு ஃபீஸுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த இவங்களை கண்ட்ரோல் பண்ணுற அந்த சூப்பர்வைசர் பேர் கேமரான். அவன் சரியான ஹைட்டப், ஒரு 6 அடி 6.25 அடி இருப்பான், பூதம் மாதிரி இருப்பான். அவனை பார்த்தாலே இந்த பசங்கள்லாம் எல்லாமே நடுங்குவானுங்க. அவன் அன்றைக்கி காரில் வருவான். ஒரு இடத்துலேருந்து காரில் இங்கே காரை விட்டுட்டு இங்கேருந்து ட்ரக்கில் ஏறி அந்த சைட்டுக்கு போவாங்க. அப்போ தான் சொல்லுவான், ஏய் நீ தானா இந்த இவர் என் கான்ட்ராக்டர் சொன்னார் புதுசாக வந்துருக்குறேன்னு சொல்லிட்டு அப்படின்னுவான். ஆமாங்க அப்படின்னும். சரி எல்லாம் வண்டியில் ஏறி உட்காரு, கரெக்டாக போயிடுங்க, போகலாம் போங்க அப்படின்னு 6:15 இவன் அந்த இடத்துக்கு வந்துடுவான். 6:30 வண்டியை கிளம்பி நேராக சைட்டுக்கு போகும்போதே இவன் கூட இருக்கிற பசங்களாம் இவன் நல்லா கேட்பாங்க, என்ன ஏது எல்லாத்தையும் விசாரிக்கும் போது இவன் சொல்லுவான், நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு. அப்படியா, நமக்கு எதனா சைட்டில் என்ன அடிபட்டதுன்னா கூட டாக்டரே நம்மளுக்கு கூட இருக்கிறாரு அப்படின்லாம் அவனுங்க சொல்லுவானுங்க. அதுக்கு அவன் முன்னாடி உட்காந்துக்கிற அந்த இவன் சொல்லுவான், சூப்பர்வைசரு, அப்படியா என் மேலெலாம் கையை வச்சா அவ்வளோதான் இவன்
அப்படின்னுவான். ஏன்னு கேட்டினா அவன் இந்த இந்தியனுங்க இந்த கருப்பாக இருக்கிற அந்த கருப்பன் அப்படின்னுவாங்க. அவனுங்களாம் இவனை பார்த்தாலே பிடிக்காது அவனுக்கு. சரி இப்படியே ஒரு 4-5 நாள் வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் அந்த கேமரான் வந்து இவங்கிட்ட ராம்கிட்ட சொல்லுவான், ஏய் ஒரு பெரிய ஒரு வால் ஒன்று இருக்கும், இந்த வால் மேலே ஏறு, மேலேருந்து சுற்றில அடித்து உடச்சிக்கிட்டே வா, போ மேலே போ அப்படின்வான். இவனுக்கு இந்த உயரத்தில் ஏறினாலே தலை சுத்தம். இதை அந்த பசங்கிட்டலாம் இவன் கூட இப்போ வேலை செய்கிறவங்ககிட்ட சொல்லியிருப்பான். அது எப்படியோ இவனுக்கு கேட்டுதான் என்னன்னு தெரில, வேணும்னு இவனை ஏற சொல்கிறானா என்னன்னு தெரில, மேலே ஏறுன்னுவான். அதுக்கு இவன் சொல்லுவான், இந்த கீழே பாருங்கள் கிராக் விட்டுருக்குது, இந்த பில்டிங்கில் இப்போ நான் மேலே ஏறினா என் வெயிட்டு தாங்காதையே இந்த பில்டிங் ஏன் மேலேயே விழுந்துரும், இதில் போய் ஏற சொல்கிறீங்களே அப்படின்வான். அதுக்கு அவனுக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஹேய் கருப்பு நாயை, நீன்னா நான் சொல்கிறது நீ எதிர்த்து நிற்கிறியா, நீ மேலே ஏறினா ஏறுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புவான். திரும்பின உடனே இவன் ராமுக்கு கோவம் வந்துடும். மிஸ்டர் கேமரான் அப்படின்னு கூப்பிடுவான். என்னது மிஸ்டர் கேமரான் அப்படின்னு திரும்பி அவனுக்கு அப்படியே கோபம் வந்துடும். இந்த கருப்பு நாய் வந்து நம்மளை வந்து பேர் சொல்லி இவ்வளோ திமிரா நம்மக்கிட்ட வேலை செய்துக்கு திரும்பாம்பார். அப்பா இவன் ராம் சொல்லுவான், நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, என்கிட்ட ஃபீஸ் கட்டுறதுக்கு இதெல்லாம் காசு இல்லைன்னு சொல்லி தான் இந்த வேலைக்கு வந்துக்கிறேன். இப்படி வந்ததுனால நான் வந்து கேவலமானவன்னு நினச்சி என்ன பேசாத, புரியுதா? என்னுடைய மூதாதையர்கள் என்னுடைய முன்னோர்கள்லாம் வந்து சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவங்க, பெரிய பெரிய தளபதியாக இருந்தவங்க, ராஜாவாக இருந்தவங்க. அப்படியாப்பட்ட தேசத்துலேருந்து என் ஊர் வந்து பஞ்சாப், அந்த ஊர் என்னுடைய மூதாதையர்கள் ஊர், அங்கேருந்து வந்தவன் நான். ஸோ என்னை புரிஞ்சுக்கோ, எங்கள் முன்னோர்கள்லாம் அப்படியாப்பட்டவங்க, அதனால் நல்லா புரிஞ்சுக்கின்னு மதிப்பு கொடுத்து பேசு அப்படின்ட்டு சொல்லிவிடுவான். இந்த சுற்றி இருக்கிற பசங்களெல்லாம் பயந்து போய் நிற்பான், ஐயோ என்ன இவன் இப்படி பேசுகிறானே அப்படின்ட்டு. இவன் இப்படி சொன்ன உடனே அந்த கேமரானுக்கு கோபம் வந்து, லட்டி பாஸ்டட் நீ வந்து என்னை எப்படியாடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அவன் ஹைட்டுக்கு அதுக்கும் இந்த ராம வந்து பளீர்னு ஒன்று விடுவான். இவன் அப்படியே துள்ளி 3 அடி தாண்டி போய் தொப்புன்னு கீழே விழுவான். விழுந்த உடனே இவனுக்கு அப்படியே சுற்றி ஆளுங்கள்லாம் பார்க்குறாங்க, இவன் அடித்த அவமானம் வேற, என்ன பண்ணுறது? இப்போ எழுந்து இவங்ககிட்ட சண்டை போடவும் முடியாது, அவன் இருக்கிற இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ பக்கத்தில் இருக்கிற மல்லமாக சொல்லுவாங்க, ஏய் எழுந்துக்காத, எழுந்தின்னு வச்சுக்கோ, அவனுக்கு கோவம் வந்து கொன்னே போட்டுருவான் அவனை, கம்முன்னு அப்படியே படுத்துட்டு இரு, அவன் போயிடுவான், கம்முன்னு இருன்னு அப்படியே பத்துன்னு அவன் மல்லமா. இவனுக்கு ஒன்றே புரியல, அவன் போயிடுறான். அப்புறம் அதுக்கப்புறம் இவன் எழுந்து வந்து அன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வருவான். ரூமில் வந்து நேராக உள்ளே வருவான். உள்ளே வந்து கதவு தாப்பால் போட்டுட்டு கடகன்னு குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று இருக்கும், அந்த டேபிள் மேலே இருக்கிற பொருளெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக இது பண்ணிவிட்டு, இவனுக்கு அந்த பசங்க எதிர்க்க அடித்தது, அவன் இவனை திட்டினது எல்லாமே இவனுக்கு அப்படியாப்பட்ட ஒரு அவமானமாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு காளி மாதாவுடைய ஒரு சின்ன ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அந்த ஃபோட்டோவை அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி வச்சு ஊதுவத்திலாம் கொளுத்தி ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி அப்படியே உக்காந்துன்னு காளி மாதாவை வேண்டுவான். தாயே, நான் உன்னை மனசார நான் வணங்குறேன், உன்னை தவிர நான் யாரையும் நான் நம்பலை, எனக்கு நீ வந்து நான் கேட்குறத நீ அருளணும். இன்றைக்கி எனக்கு நடந்த இந்த விஷயம் வந்து நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் எனக்கு இப்படியாப்பட்ட அவமானமோ இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனையை எனக்கு ஏற்பட்டிருக்குது. இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு நீ காப்பாற்றணுன்னா எனக்கு வந்து நீ வந்து ஒரு ஒரு சக்தியை கொடு, என்னை அடித்த அந்த கேமரானை பழி வாங்கணும், நான் அவனை எந்த விதத்துலையாவது அவனை பழி வாங்கணும், அதுக்குண்டான வழியை காட்டு, உன்னை நான் மனசார வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கண்ணை மூடின்னு அந்த காளி மாதாவை பார்த்துட்டு வேண்டிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருப்பான். கொஞ்ச நேரம் பொறுத்து எல்லாத்தையும் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு இவனுடைய ட்ரெஸ்ஸிங் கவுன் ஒன்று இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸிங் கவுனை மாட்டி வச்சுருப்பான். அதனுடைய கட்டுற அந்த நூல் வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கும். அந்த கவுனோட நிழல் வந்து விளக்கு வெளிச்சத்தில் தரையில் ஒரு பாம்பு நெளிஞ்சு அப்படியே பத்துன்னு இருக்க மாதிரி, ஒரு பாம்பு மாதிரியே அந்த கவுனுடைய அந்த முடி போடுற அந்த நூல் வந்து தெரியும் அவனுக்கு.
பாம்பு மாதிரியே நெளிஞ்சின்னு அப்படியே தரையில் அந்த நிழல் தெரியும். இதை பார்த்த உடனே அவன் மனசில் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துட்டு மறுபடியும் என் காலிக்கிட்ட, அம்மா தாயே சக்தி, எனக்கு வழி சொல்லிட்ட, நீ ஆணை இட்டுட்ட, அதே மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் மறுநாள் வந்து சண்டே அன்றைக்கி சண்டேயில் வந்து நேராக இவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இவன் கூடயே படிப்பான், அவனும் டாக்டருக்கு தான் படிப்பான், அவனை போய் பார்ப்பான். அவன் போய் பார்த்த உடனே அவங்க அப்பா வந்து ஊரில் வந்து பெரிய வட்டி கடை வச்சுட்டு இருக்கிறவர். அதனால் இந்த பையனுக்கு வந்து நிறைய ஒரு பணம் வந்து அனுப்புவார். அதனால் இவன் நல்ல ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்பான், நல்ல வசதியாக அவங்களுக்கு பணம் வந்திருக்கும். அவனுக்கு பணத்துக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க அப்பா வட்டி கடை வச்சுருக்கிறதுனால இவன் நேரம் அவனை போய் பார்த்தோன்னா, அப்பா என்ன விஷயம் அப்படின்வான். ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் அப்பாவுக்கு வந்து திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தகவல் வந்துருக்கு. நான் தான் வீட்டுக்கு வந்து மூத்த பிள்ளை. சப்போஸ் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் திடீர்னு எதனா இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கேன், நான் தான் அவருக்கு கொல்லிலாம் வைக்கணும். இது மாதிரிலாம் இருக்குது பிரச்சனை, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. நான் வந்து இப்போ இந்த லீவ் நேரத்தில் நான் ஒரு வேலைக்கு போயின்னு இருக்கிறேன், நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நீ கொஞ்சம் கடன் கொடு. நான் இந்தியாவுக்கு போயிட்டு வரத்துக்கு எனக்கு ஃப்ளைட்டுக்கு காசு இல்லை. நான் போயிட்டு வந்தோடனே இந்த காசுலாம் வந்தோடனே உனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். எங்கள் அப்பா ரொம்ப மோசமாக இருக்கார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுன்னு அவனும் புரிஞ்சுக்கிறான். ஏன்னா அவங்களுடைய ரிச்சுவலில் அவங்களோட சடங்கெல்லாம் தெரியல. அப்பா திடீர்னு இறந்து போயிட்டால் புள்ள தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு திங்கக்கிழமை காலைல வா, நான் பேங்க்கில் பணம் இருக்குது, நான் எடுத்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே. அதுக்கு அடுத்தது இவனை வேலைக்கு எடுத்த அப்புறம் அந்த கான்ட்ராக்டரை போய் பார்க்குறான். அவர் என்னப்பா என்ன விஷயம் அப்படின்றார். ஒன்றும் இல்லை சார், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார், உடனே நான் போய் இந்தியாவில் போய் பார்க்கணும், நான் தான் முதல் பிள்ளை, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அமுச்சு வச்சிங்கன்னா நான் போயிட்டு வந்துடுவேண்ணே. ஐயோ இப்போ வேலைக்கு ஆள் இல்லாமல் இது பண்ணுமே. ஐயோ அதுக்கு சொல்லிட்டு போகிறதுக்கு தான் சார் நான் வந்தேன், வேறு யாரையும் இங்கே வேலைக்கெல்லாம் வச்சிடாதீங்க, நான் எவ்வளோ குயிக்காக முடியுதோ நான் அதுக்குள்ளே முடிச்சுட்டு நான் உடனே வந்துடுவேன், எனக்காக இந்த வேலையை வந்து கொஞ்சம் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னோடனே, சரி நீ உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை போகணுன்ற போய் தான் ஆகணும், சரி நீ போ, ஆனால் எவ்வளோ சீக்கிரம் நான் அந்த வேலையை உனக்காக நான் வச்சுருக்கிறதுக்கு நீ சீக்கிரம் வரத்தை பொறுத்து இருக்குது அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அவர்கிட்ட சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறான், ரூமுக்கு வந்துடுறான். ரூமுக்கு வந்துட்டு மறுநாள் காலையில் திங்கக்கிழமை அவன் ஃப்ரெண்டை போய் பார்க்குறான். அவன் ஃப்ரெண்டுக்கு பேங்க்குக்கிட்டுன்னு போயிட்டு பணம் எடுத்து கொடுக்குறான். அந்த பணத்தை வாங்கிக்கின்னு நேராக லண்டன் ஏர்போர்ட்லேருந்து நேராக 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பாம்பேயில் வந்து இறங்கிடுறான். இறங்கிட்டு அன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பொருளெல்லாம் வச்சுட்டு அந்த மார்க்கெட் ஒன்று இருக்குது, கிராண்ட் மார்க்கெட்டுன்ட்டு பாம்பேயில். அந்த கிராண்ட் மார்க்கெட்டில் வந்து ஒரு அக்வேரியம், மீன் வெளியில் மீன் தொட்டியில் வச்சு நிறைய மீன்லாம் வச்சுருப்பாங்க அந்த அக்வேரியம். அது இல்லாமல் இந்த ஒரு கூண்டில் வந்து முயல், அப்புறம் வந்து எலி, வெள்ளை எலி, இது எல்லாத்தையும் வச்சுருப்பான். வச்சுட்டு அந்த பாய் வந்து வெளியில், அவர் தான் ஓனரு, ஒரு சேரில் உட்காந்துன்னு இருப்பார். முக்கியமாக இந்த இடத்துக்கு வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு தான் இங்கே வருவாங்களாம். ஏன் வருவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த பயாலஜி சம்மந்தமாக ரீசர்ச் பண்ணி டைசெக்ஷன் பண்ணுறதுக்காக, ஆராய்ச்சிக்காக இந்த பல்லி, ஓனா, பாம்பு இந்த மாரிலாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு ஆராய்ச்சிக்காக வருவாங்களாம், செத்து போனது இந்த ஏன்னா எலும்பு துண்டு இதெல்லாம். ஸோ இவனும் நான் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்னோடனே, வாங்க பாய் என்ன சொல்கிறாரு, கூப்பிட்டு வாப்பா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டோடனே, இவனுக்கு என்ன வேணும்ன்றத வந்து பாய்கிட்ட சொல்கிறான். ஓ அப்படியா, ஒரு 2 நாளுக்கு முன்னே தான் ஒன்று வந்திருக்கு, சரி வா அது நான் உள்ளே வச்சுருக்கேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே கூட்டுன்னு போகிறார். உள்ளே கூட்டிட்டு போயிட்டு ஒரு சின்ன சீசாவில் வந்து மேலே மூடி போட்டு இருக்குது, அதை எடுத்து காமிக்கிறார். அது உள்ளே இந்த இலைலாம் இருக்குது, அந்த இலை நடுவில் உள்ளே அப்படியே படுத்துக்கிட்டு அந்த கண்ணாடி பாட்டில் உள்ளே சுற்றி வந்துக்கின்னு இந்த 2 பேரையும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்குது. இதை வந்து சா ஸ்கேல்டு வெப்பர் அப்படின்றாங்க, தமிழில் வந்து சுருட்டை விரியன் பாம்பு அப்படின்றாங்க அந்த பாட்டிலில் இருக்கிற அந்த பாம்பை. இந்த பாம்பு வந்து 9 இன்ச்சிலேருந்து 13 இன்ச்சு வந்து நீளத்துக்கு வளருமா.
இதனுடைய குணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற நச்சுத்தன்மை உள்ள முக்கியமான 4 பாம்பில் ஒன்று இந்த சுருட்டை விரியன். இந்த பாம்பு வந்து ரொம்ப நம்ம சுண்டு விரல் அளவுக்கு கனத்தில் தான், ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி மூலையில் போயிட்டு அது உட்காரும்போது எப்பவுமே தாக்கும்போது சுருட்டிக்குமா. சுருட்டின தலையை மட்டும் இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே தாக்கிறதுக்கு தயாராக இருக்குமா. அப்படியாப்பட்ட குணமுள்ள ரொம்ப மூர்க்கமான பாம்பு. நீங்கள் கிட்ட கையை காலை எடுத்துன்னு போனால் இது சத்தில், மணலில், பாறைங்க கீழே, முக்கியமாக இது வந்து ரொம்ப ஹீட்டான இடத்துல தான் இது வந்து வசிக்கும் அப்படின்றாங்க. இந்த பாம்பு இனம் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து, ஈரான்லேருந்து, அப்புறம் பாகிஸ்தான் வழியாக வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தது அப்படின்றாங்க. அதனால் இது வந்து இந்த ஈட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கவலையே கிடையாது. ரெண்டாவது, ஈரானில் இருக்கிற முக்கியமான இந்த குளிர் சீசன்லேயும் இது வந்து ஓரளவு தாக்கு பிடிச்சி இது வாழும். அப்படியாப்பட்ட பாம்பு இது. இது வந்து மேலே நம்மளை வந்து கடிச்சதுன்னா இதனுடைய பிரெயினை தான் தாக்குமா. பிரெயினில் போகிற நரம்பு மண்டலம் வந்து வெடித்து செதறி 2 ஹவர்லேருந்து 3-4 மணி நேரத்துக்குள்ளே மரணம் வந்து நிச்சயம். அதுக்குள்ளே நீங்கள் டாக்டர்கிட்ட எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவான், இல்லைன்னா கண்டிப்பாக மரணம் நிச்சயம் அப்படின்றாங்க இந்த பாம்பை பற்றி. இது எல்லாத்தையும் இப்போ ராம் வந்து புக்கில் படித்து முடிச்சுட்டு என்ன படிச்சிருக்கான். அதனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக பாய்கிட்ட கேட்குறான், சரி பாய், இதை நான் எடுத்துக்கிறேன், எவ்வளோ ரேட் எவ்வளோ அப்படின்னு. ரேட்டா ஒரு ரொம்ப ரேர் பீஸ் பாது, கிடைக்காது, 500 ரூபா கொடு அப்படின்றார். அப்புறம் 2 பேரும் பேசி என்ன பண்ணால் 350 ரூபா கொடுக்குறான். 350 ரூபா வாங்கிக்கிறாரு. ஜாக்கிரதையாக என்ன பண்ணுறான், அந்த சீசாலேருந்து ஒரு இதில் வந்து ஒரு சிகர் பாக்ஸு வாங்கி அதுக்குள்ளே அது போட்டு மேலே ஒரு நல்லா ஓட்டெல்லாம் போட்டு, அது காற்று போகிற மாதிரி ஓட்டெல்லாம் போட்டு, அதை அதுக்கப்புறம் ஒரு பேக் பண்ணி இவனுடைய துணியெலாம் வைக்கிற சூட்கேஸ்க்குள்ளே வச்சு, சூட்கேஸ்க்குள்ளே அதை சேஃபாக வச்சுட்டு, ஒரு கையில் ஒரு சூட்கேஸு, அப்புறம் ஒரு ஷோல்டர் பேக், இதோட மறுநாள் வந்து இவன் லண்டன் கிளம்பிடுறான். லண்டன் இது ஹீத்ரோவில் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறான். இறங்கி இமிக்ரேஷனில் நிற்கிறான். இமிக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்தியன்ஸு தான் உள்ளே நுழையிறதுக்காக அந்த இமிக்ரேஷன் லைனில் நின்றுன்னு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரிக் ஃபாசத் அப்போ எழுதியிருக்கார். இந்த நாவலை வந்து அவர் வந்து ஏறக்குறைய 72-73 எழுதின நாவல் இது. அப்போவே இந்தியன்ஸ் வந்து யூகே உள்ளவும் அயர்லாண்டு உள்ளேயும் வரத்துக்கு அவ்வளோ ஆசைப்பட்டு உள்ளே வராங்க. இவன் வந்து ஏற்கனவே மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அங்கே உள்ளே படிக்கிறதுனால இவனுக்குன்னு தனியாக ஒரு கியூ வச்சு டக்குன்னு அது உள்ள இமிக்ரெண்ட் கியூவில் வந்து நிற்க வேண்டியது இல்லைனாங்க. அதனால் இவன் உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்துட்டு இவனுடைய சூட்கேஸ் வருது. சூட்கேஸை வெளியில் எடுத்துகிட்டு அடுத்தது கஸ்டம்ஸ் வழியாக வெளியில் வரும்போது எப்படின்னு செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த சூட்கேஸ் எடுத்துன்னு பாத்ரூமுக்கு போயிட்டு சூட்கேஸில் இருக்கிற அந்த பேக்கிங் மட்டும் இவனுடைய லெதர் பேக்கில் உள்ளே வச்சுக்கிட்டு சூட்கேஸ் எடுத்துன்னு கஸ்டம்ஸ் வழியாக வரும்போது இவனுடைய சூட்கேஸை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்குறாங்க. ரெண்டாவது இவனுடைய ஹேண்ட் பேக்கை வந்து ஷோல்டர் பேக்கை வந்து அப்படி ஒன்றும் பெருசாக பார்க்கல. அப்புறம் வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்துட்டு அன்றைக்கி வேலைக்கு போயிடுறான். இப்போது இவனுடைய பிளான் என்னன்னா, இந்த பாம்பை வந்து இவங்க எடுத்துன்னு வந்ததுக்கு காரணமாக சக்திகிட்ட வந்து வேண்டும் போது அந்த நிழலில் பாம்பு தெரிஞ்சு ஏன் இந்த பாம்பு இது எடுக்கிறான் அப்படின்னா, பாம்பை வந்து இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டாந்து இந்த பாம்பு மூலிமா இந்த மெக்ரானை வந்து கடிக்க வைக்கணும். இதுதான் இவனுடைய பிளான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெய்லி வந்து இந்த கேமரான் வந்து என்ன பண்ணுவான், வருவான், அவன் ஒரு மேலே ஒரு ஜாக்கெட் போட்டிருப்பான். காலையில் எல்லோரும் வந்து வேலைக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க, லஞ்ச் பிரேக்கு. இந்த லஞ்ச் பிரேக்கில் வந்து என்ன பண்ணுவான், எல்லோரும் உட்காந்துன்னு நெருப்பு எரிஞ்சுன்னு இருக்குமா. அந்த நெருப்பு ஃபயரில் வந்து எல்லோரும் உட்காந்துன்னு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே என்ன பண்ணுவான், இந்த கேமரான்னு என்ன பண்ணுவான், சாப்பிட்டு முடிச்ச அந்த நேராக வந்து இவனுடைய ஜாக்கெட் வந்து ஒரு ஆணியில் வந்து மாட்டி வச்சுருப்பான். அந்த ஆணியில் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பேக்கெட்டில் கையை விட்டு இவனுடைய அந்த டொபாக்கோ போடுற அந்த சிகரெட்டு பைப்பு அதையும் ஒரு லைட்டரையும் எடுத்துக்கின்னு சிகரெட் பிடிப்பான்.
சாப்பிட்டு முடித்தோடனே. இது வந்து ரொட்டீனாக இவன் வந்து பண்ணுறது. இதை வந்து டெய்லி பார்த்துன்னு இருக்கிற ராம் என்ன பண்ணுறான், இப்போ இந்தியாவுக்கு போயிட்டு வந்தோடனே அன்றைக்கி காலைல வேலை ஆரம்பித்தோடனே இவன் வந்து லஞ்சு டைமுக்கு முன்னாடி வேலையெல்லாம் போயின்னு இருக்குது. போயின்னு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஆமர் ஒன்று எடுத்துன்னு வரேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு டக்குன்னு போயிட்டு இந்த சீசாவை வந்து இவன் ஏற்கனவே ஊருக்கு போயிட்டு வந்து அதை ரெடி பண்ணி இங்கே வேலைக்கு வரும்போது பத்திரமா எடுத்துன்னு வந்திருப்பான். இந்த ஆமர் எடுத்துன்னு வரா மாதிரி போயிட்டு அந்த சீசாவை மூடி இது பண்ணி இந்த கேமரான் வந்து உள்ள சிகரெட் பாக்ஸ் எடுப்பான் பாருங்க, அந்த பைப்பை, அந்த சைடில் இருக்கிற பேக்கெட்டில் வந்து டக்குன்னு உள்ளே போட்டுருவான் அந்த பாம்பை. இந்த சீசாவிலேருந்து வெளியே வந்த உடனே அந்த பாம்பை வந்து டக்குன்னு உள்ளே போய் அந்த பேக்கெட் உள்ளே நுழைஞ்சிரும், உள்ளே விழுந்துடும். இப்போ உள்ளே விழுந்துடும், மறுபடியும் ஒரு ஆமரை எடுத்துக்கின்னு டக்குன்னு வேலைக்கு வந்துடுவான். அப்பா யாரும் பார்க்கல, வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து லஞ்சு முடியுது. லஞ்சு முடிச்சிட்டோன்னே இப்போ கேமரான் வருவான். வந்தானா சாப்பிட்டு முடித்தோடனே அந்த பைப் எடுக்கிறதுக்கு கையை விடுவான். உள்ளே படுத்துன்னு இருக்கிற பாம்பு கண்டிப்பாக இவனை கடிக்கும். கடித்தோடனே இவன் அப்படியே கையை ஒதுருவான். அந்த பாம்பு கடிச்சிட்டு விடாமல் அப்படியே தொங்கிட்டு இருக்கும். உடனே நம்ம இங்கே பக்கத்தில் இருந்தோம்னா டக்குன்னு போயிட்டு அதை தட்டி விடுவோம். தட்டி விட்டு காலிலே அப்படியே மெரிச்சு அதை என்ன பண்ணோம், தூக்கின்னு வந்து பக்கத்தில் ஒரு ஆறு ஒன்று ஓடி இருக்கும். அந்த ஆற்றுல தூக்கி போட வேண்டியது. போட்ட உடனே அந்த ஆற்றோட ஆறாக என்ன பண்ணோம், அது கடலுக்கு போயிடும். இதுதான் ராமோட பிளான். இதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காளிக்கிட்ட வேண்டிக்கின்னு அதே மாதிரி என்ன பண்ணுறான், பேக்கெட்டில் போட்டான். இப்போ லஞ்சு டைமு. இவனுடைய டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பாடே பிடிக்கல, என்ன ஆக போதோ, என்ன நடக்குமோ ஒன்றுமே புரியல, திக்கு 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 திக்குன்னு இருக்குது. எல்லாம் அந்த ஃபயரை சுற்றி உக்காந்துன்னு எல்லாமே சாப்பிட்னு இருக்காங்க. கூட அந்த கேமரானும் உக்காந்துன்னு சாப்பிட்னு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்போதும் போல் அந்த சாண்ட்விச் கொடுப்பாங்க அவங்க வீட்டில், அதை தூக்கி பேப்பரை தூக்கி போட்டுட்டு நேராக அந்த ஜாக்கெட் கிட்ட வருவான். இவன் பாம்பு அந்த ரைட் சைடில் போட்டு வச்சுருக்கான் பாருங்க, அந்த ஜாக்கெட் இவனுடைய ஜாக்கெட். நேராக வந்து அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற பாக்கெட்டில் வந்து கையை விட்டு அந்த பைப்பை, சிகரெட் பைப்பை எடுப்பான். எடுத்துட்டு வாயில் வச்சுட்டு மறுபடியும் கையை விட்டு மறுபடியும் என்ன பண்ணுவான், அந்த லைட்டரை எடுப்பான். இப்போ கீழே உக்காந்துன்னு ராம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திக்கு 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 திக்குன்னு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பைப்பை கை விட்ட ஒன்றும் நடக்கலை. ரெண்டாவது சிகரெட்டு எடுத்தான் பாருங்க, அப்பவும் ஒன்றுமே இதுவாகலை. என்னடா இது, ஒன்றுமே புரியல, இது உள்ளே தானே நான் போட்டேன், என்னாச்சு, பாம்பு இது அவனுக்கு அடிக்கலையே அப்படின்னு. அவன் என்ன பண்ணான், சிகரெட் பிடிச்சிக்கின்னு இவனையே பார்க்குறான் பாருங்க. அவன் கேட்குறான், என்னடா என்னையும் முறைச்சி பார்க்குறா அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றான். அதுக்கப்புறம் அவன் சிகரெட் பிடிக்கிறான். பிடிச்சிட்டு அவன் உள்ளே போட்டு சரி கிளம்பு எல்லாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா, எல்லோரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் வேலை அது பாட்டுன்னு ஆரம்பிச்சது. இவன் பார்க்குறான், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு மறுபடியும் அந்த பக்கமாக போகும்போது மொல்லமாக அந்த ஜாக்கெட்டை அப்படியே உத்து பார்க்குறான். அப்போ தான் இவனுக்கு ஒரு திக்குன்னு என்னமோ ஒரு தூக்கி வாரி போட்ட மாதிரி ஒன்று அப்போ தான் கவனிக்கிறான். அதாவது அந்த ஜாக்கெட்டினுடைய ரைட் சைடு பாக்கெட்டுக்கு கீழே வந்து ஒரு எம்மிங் வந்து பிரிஞ்சு போய் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக வந்து அயர்லாந்து வந்து குளிர் பிரதேசம், அந்தமாரி இடத்துல இருந்து இந்த பாம்பு வந்து இருக்காது. இதை பாக்கெட்டில் இது போட்டு இது இந்தியாவிலேருந்து வந்து அந்த கிளைமேட்டே மாறுறதுனால இது குளிருக்கு ஒரு இதமான ஒரு இடத்த தேடுது. இவன் உள்ளே போட்டோன்னே அதுக்குள்ளே சின்ன ஓட்டை இருந்தது பாருங்கள். அந்த ஓட்டை வழியாக அது அப்படியே என்ன பண்ணிட்டு உள்ளே பூந்து ஒரு கதகதப்பான இடத்த தேடிட்டு அப்படியே உள்ளே வந்து லெஃப்ட் சைடு பாக்கெட் வரைக்கும் அது அப்படியே மொல்லமாக நவுந்து போயிடுச்சு. அதனால தான் இவன் ரைட் சைடு பாக்கெட்டில் விட்டு சிகரெட் பாக்கெட் எடுக்கும்போதோ இல்லை லைட்டர் எடுக்கும்போது எந்த வித பிரச்சனையும் இல்லை இவனுக்கு. ஆனால் இப்போ ராம் பார்க்கும்போது அந்த ஜாக்கெட்டினுடைய அந்த இதில் வந்து ஏதோ நெளிகிற மாதிரி அவனுக்கு மட்டும் நல்லா தெரியும், ஏன்னா போட்டவன் அவன் தானே. ஸோ அப்போது அது உள்ளே ஸ்டில்லு அது வந்து உள்ளே படுத்துட்டு இருக்குது. ஐயோ நம்ம செஞ்சது இவ்வளோ வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் வேலை முடியுது. மறுபடியும் ட்ரக்கில் ஏறி நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு தந்து விடுவாங்க. எல்லாம் ஏறி உட்காடுறாங்க.
இந்த இவன் சூப்பர்வைசரும் ஏறி முன்னாடி உட்காருவான் எப்போதும் போல். இப்போ வந்து ஒரு ஈட்டாக இருந்தது அன்றைக்கி, கொஞ்சம் வெயில். அதனால் மேலே ஜாக்கெட் போடாமல் அதை மடித்து மடி மேலே வச்சுக்கின்னு இருப்பான். இவனுங்கெல்லாம் ஏறி உட்காந்து எப்போதும் போல் ரயில்வே ஸ்டேஷனில் விடுவாங்க. விட்ட உடனே அவன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து காரில் தான் வீட்டுக்கு போவான். அதேமாதிரி இந்த கோட்டை எடுத்து பேக் சீட்டில் தூக்கி போடுறான். போட்டு கார் எடுத்துன்னா அவன் வீட்டுக்கு போயிடுறான். ஸோ ஒன்றுமே நடக்கலை. இவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, இங்கே பாம்பு கடித்து இவன் செத்து போயிருந்தானா இது வேறு விஷயம். ஆனால் இவன் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறான். என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் காளிக்கிட்ட வேண்டான். அம்மா தாயே, நீ உங்ககிட்ட நான் வேணா மாதிரியே எனக்கு சக்தி கொடுத்த, நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாமே பண்ணேன், எல்லாம் இது பண்ணிட்டேன். ஆனால் இங்கே வந்து அந்த விஷயம் ஒன்றுமே நடக்கலை. இப்போ வந்து அந்த கோட்டு வந்து இப்போ வந்து வீட்டுக்கு போகுது அந்த ஜாக்கெட்டு. அங்கே போய் குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்குது, அவங்க ஒய்ஃப் இருக்குது. ஏதாவது ஒன்று ஆகி இவன் தான் எனக்கு வந்து தப்பு பண்ணவன், இவன் தான் எனக்கு வந்து என்னை அடித்தவன், இவன் தான் பனிஷ்மெண்ட் அனுப்பி தவிர அவங்க ஒய்ஃபோ 2 குழந்தைங்களோ எந்த இதுவும் ஆகக்கூடாது அவங்களுக்கு. இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், வேண்டிக்கிட்டு இருப்பான். ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படி தெரியலையே அப்படின்ட்டு. அப்புறம் இவன் வீட்டுக்கெல்லாம் போய் பார்ப்பான், இவன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கெல்லாம் போய் பார்ப்பான். ஆனால் உள்ளெல்லாம் போய் சொல்கிறதுக்கு இவனுக்கு தைரியம் வராது. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவான். இப்போ மறுநாள் காலையில் வந்து இவன் அந்த சூப்பர்வைசர் வந்து வேலைக்கு கிளம்பணும், 7 மணிக்கெலாம் கிளம்பணும். அதனால் அவன் 6 மணிக்கெலாம் குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு பசங்களும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பணும். அவங்க ஒய்ஃப் வந்து கிச்சனில் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருப்பாங்க. இவன் சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணுவான், ஒரு பொண்ணு ஒரு பையன், பையன் பெரியவன், பொண்ணு சின்னது. இந்த கேமரான்னு சொல்லலாம், போய் உள்ளே வந்து என்னுடைய கோட்டு ஜாக்கெட் தொங்குது இல்லை, அதை எடுத்துகிட்டு வா, நான் கிளம்புறேன், மணி ஆகிடுச்சு அப்படின்வான். சரி, நான் அந்த பொண்ணு என்ன பண்ணால் அந்த ஜாக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த டேட் அப்படின்னோம். நான் சாப்பிட்டுக்கிறேன்ல, சரி மேலே வை அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணு என்ன பண்ணால் அங்கேருந்து எடுத்துன்னு வந்து இந்த சைடில் அந்த கிச்சன் பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து மாட்டோம். அங்கே வந்து சரியான பிடிப்பு இல்லாததுனால அந்த கோட்டு ஜாக்கெட் வந்து தொப்புன்னு கீழே விழுந்துடும். இவன் உடனே சாப்பிட்டுன்னே சொல்லுவான், உனக்கு ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய தெரியல, கீழே விழுது பாரு, எடுத்து மாட்டே மாட்டேன் அப்படின்னு. இப்போது இந்த பொண்ணு என்ன பண்ணோம், கீழே விழுந்த அந்த ஜாக்கெட்டை தூக்கி அப்படி மாட்டலான்னு போகும்போது அந்த கோட்லேருந்து தொப்புன்னு ஒன்று விழும். கீழே விழுந்தது அப்படியே நெளிஞ்சு 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 கிச்சனை நோக்கி போயிட்டு அந்த மூலையில் போய் அப்படியே சுருண்டு இந்த 8 மாதிரி அப்படியே வளைஞ்சி இப்படி தலையை அப்படி வச்சுக்கின்னு இப்படி நின்று எல்லாரையும் இவங்களை பார்க்கும். அப்போ தான் அந்த பொண்ணு பயந்து போய், டேட் இங்கே வந்து பாருங்க, உன்னுடைய ஜாக்கெட்டுக்குள்ளேருந்து இது விழுந்தது, என்னன்னு தெரில அப்படின்னோன்னா அவன் ஒய்ஃப் அங்கே கிச்சன்லேருந்து குக்கரில் ஏதோ செஞ்சுன்னு இருக்குது. டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, நான் நினைக்கிறேன் இது பாம்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னோம். உடனே இவன் இந்த சூப்பர்வைசர் கேமரா என்ன பண்ணுவான், சாப்பாட்டை அப்படியே வச்சுட்டு, முட்டாள் மாதிரி பேசாத, அயர்லாண்டில் எங்கே இருக்குது ஸ்னேக்கெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கூடுவான். அவன் வந்து படிக்கிறான், அவன் பயாலஜிலாம் கற்று தருவாங்க அவங்க ஸ்கூலில், நல்லா ப்ரில்லியண்ட்டான பையன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வா, உனக்கு தான் ஸ்கூலில் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்களே, இது என்னதுன்னு பாரு அப்படின்வான். அவன் சொல்லுவான், டேடி இது என்னமோ மண்புழு மாதிரி இருக்குது இது அப்படின்னா. மண்புழுவா? ஆமாம் டேட், ஆனால் அதே நேரத்தில் ஸ்னேக் மாதிரியும் இருக்கு, ஆனால் இது வந்து லிசர்ட்னு நினைக்கிறேன், ஸ்னேக் கூட கிடையாது, லிசர்டு, ஆனால் கால் கிடையாது. என்னடா பேசுகிற முட்டாள் மாதிரி, என்னென்னமோ இல்லை, நீ என்ன தான் ஸ்கூலுக்கு போறிய தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு அடி அடித்து தூக்கி போடுறா டஸ்ட்பினில் அப்படின்வான். இப்போது இந்த பாம்பு தயாராக இருக்குது, கிட்ட இப்படி போனாலும் கால் வச்சாலும் ஒரு 2 அடி தூரத்துக்கு டக்குன்னு இப்படி இருந்து அடிக்குமா, அவ்வளோப்பட்ட ஃபாஸ்ட்டு. நம்ம கேமராவில் ஷட்டர் அந்த ஸ்பீடு இருக்குமா அந்த பாம்புக்கிட்ட. இந்த பையன் என்ன பண்ணுறான், அது ஆம்புலன்ஸ் தான், அதெல்லாம் ஒன்றையும் பண்ணாது, இது ஒரு மண்புழு இனத்தை சேர்ந்தது தான் அப்படி சொல்லிட்டு காலில் போட்டுக்கிட்டு செருப்பை ஒன்றை கழட்டிட்டு கையில் வச்சுக்கிட்டு அதை ஒரு தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொல்லமாக கிட்ட போகிறான். அவன் போயிருந்தான் அந்த பாம்பு கண்டிப்பாக அவன் காலில் கடிச்சிட்டு இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இவன் என்ன பண்ணுறான், அப்பங்காரன் என்ன பண்ணுறான், இறா அப்படியே நீ ஒன்றும் பண்ணாத, என்கிட்ட ஒரு கருப்பன் ஒருத்தன் வேலை செய்கிறான், அவன் வந்து இந்த நிறைய
அவன் ஊரில் நிறைய பாம்பு, அந்த பாம்பு நாட்டிலேருந்து தான் அவன் வந்திருக்கிறான். அவனுக்கு அதை பற்றிலாம் தெரியும், இது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒன்றும் ஆம்புலன்ஸ் தானே, இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு ஜாடி ஒன்று இருந்தால் கொடு அப்படின்னு ஒய்ஃபுக்கிட்ட ஜாடி கேட்குறான். சரிண்ணா அந்த அம்மா ஜாடி ஒன்று கொடுக்குறாங்க. உடனே ஒரு ஏங்க எதுக்கும் க்ளவுஸ் ஒன்று போட்டுங்கன்னா, அந்த குக்கரை தூக்குற க்ளவுஸு அதை மாட்டிக்கிட்டு அதை அப்படியே தூக்கி அந்த ஜாரில் போட்டுக்கிறான். ஆனால் அவன் ஜாரில் அப்படி போடும்போது அவன் கையை வந்து அதை டக்குன்னு அந்த க்ளவுஸை பார்த்து அப்படி ஒரு அடி அடிக்குது. ஆனால் அது அப்படி பண்ணதை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்ததுனால இவன் கையை இப்படி வச்சு எடுக்க போனான் பாருங்க, இந்த கையை மறைச்சிக்கிச்சு, அது பாம்பு இப்படி அடிச்சது தெரியல. இவன் பிடிச்சி தூக்கி அந்த இதில் ஜாரில் போட்டுக்கிறான். போட்டு இன்றைக்கி இருக்குதுராடே, இன்றைக்கி பண்ணு, இன்றைக்கி வேலை மேலே அந்த வருவான் பாரு அவன், அந்த இவன் கருப்பேன், அவனை வச்சு நீ இப்போ சரியான ஜோக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கின்னு இவனுடைய ஷோல்டர் பேக்கில் போட்டுக்கின்னு நேராக சைட்டுக்கு போயிடுறான். இப்போ சைட்டுக்கு போனவுடனே அவன் ராம் வரான். அவன் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவன் மற்ற ஆளுங்கிட்டலாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறான், இந்தமாரி ஒரு மண்புழு இருக்குது பாரு, நான் அதில் போடுறேன், அள்ளி ஓட போகிறான் பாரு நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஜோக் அடிச்சுட்டு எல்லோரும் பேசின்னு இருக்கிறாங்க. இப்போ லஞ்ச் டைம் வருது. லஞ்ச் டைம் வந்தவுடனே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கின்னு இவன் ராம் பார்க்குறான். எல்லோரும் ஒரு மாதிரியாக நம்மளையே பார்க்குறாங்கல்ல, என்னடா இது அப்படின்ட்டு இவனுக்கு ஒன்றும் புரியல. சரின்னு இவன் மூலையில் உட்காந்துன்னு இவனுடைய லஞ்ச் பாக்ஸை வந்து இப்படி வெளியில் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் இவன் உள்ளே இருக்கிற அந்த சாண்ட்விச்சுக்கு நடுவில் அந்த பாம்பை எடுத்துன்னு வந்து அவன் அந்த சூப்பர்வைசர் உள்ளே போட்டு வச்சுருக்கிறான் இவன் லஞ்ச் பாக்ஸில். அது அப்படியே பார்க்குது. பார்த்த உடனே அவன் ராம் என்ன பண்ணுவான், அப்படியே தூக்கின்னு போய் பக்கத்தில் உயரமாக அந்த புல்லுங்க வளர்ந்துருக்கும், அப்படியோட இந்த லஞ்ச் பாக்ஸோட தூக்கி அப்படியே விசிறி தூக்கி போட்டுட்டு, ஏய் பாம்புடா, பாம்பு இருக்குது இந்த லஞ்ச் பாக்ஸில், எல்லாம் தள்ளுங்க, இது டெட்லியஸ் ஸ்னேக் இது அப்படின்னோடனே எல்லாம் ஒன்று சிரிக்கிறானுங்க இவன் அலர்ந்ததை பார்த்துட்டு. அப்போ இவன் சூப்பர்வைசர் வரான். என்னது பாம்பா, எங்கடா இருக்குது பாம்பு, என்ன பொய்லாம் பேசுகிற கருப்பா, அயர்லாண்டில் வந்து உனக்கு பாம்பு இருக்குதா? இல்லை இது மோசமான பாம்பு, இது டெட்லியஸ் ஸ்னேக் இதுன்னு, சும்மா அந்த கதைலாம் விடாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கேமரா என்ன பண்ணான், இவன் தூக்கி அந்த பாம்பு தூக்கி போட்டான் பாருங்க, அந்த புல்வெளியில் தூக்கி போட்டான் பாருங்க, அது தொப்புன்னு போய் விழுது. அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான், இதுவா வந்து உனக்கு டெட்லி ஸ்னேக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு கையை அப்படி வச்சுன்னு அப்படி குனிஞ்சு அப்படி பார்க்கும்போது இந்த கேமரானுடைய இந்த உள்ளே இருக்கிற இந்த 2 வெயினில் வந்து அந்த படுத்துனுக்கிற பாம்பை டக்குன்னு ஒரு பஞ்சு ஒன்று பண்ணுது. காரணம் இந்த பாம்பு ஒன்றே ஆம்புலன்ஸுன்னு அதுக்கிட்ட ஜாக்கிரதை இல்லாத இப்படி அணுகுனால இது தெரியாதவங்களுக்கு இப்படி தான் அந்த பாம்பு டக்குன்னு அடிச்சிடுமா. ஒரு டப்புன்னு ஒன்று அடித்தவுடனே இவன் நல்ல பாடி, சரியான ஆள், வெயிட்டு, அதனால் இவனுக்கு அது ஒரு பெருசாக அது தெரியல. இவன் என்ன பண்ணுறான், சரி எல்லாம் வேலைக்கு கிளம்பு அது அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் வேலைக்கு வந்துடுறான். கரெக்டாக 2 மணிக்கு லஞ்சு எல்லாம் முடிஞ்சுக்கிட்டு வேலை ஆரம்பிக்கிறாங்க. வேலை போயிட்டுருக்குது. 3:15 இருக்கும்போது இவனுக்கு கேமரானுக்கு லைட்டாக தலை வந்து அப்படியே வலிக்க ஆரம்பிக்குது. கையில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இந்த கையெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருது. இவனுக்கு ஒன்றும் புரியல, எதனால் என்ன ஏதுன்ட்டு இவனுக்கு ஒன்றும் புரியல. கரெக்டாக ஒரு 4:30 மணி இருக்கும், எனக்கு ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கான், நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கையில் படுத்துடுறான். படுத்துக்கினே இருக்கிறவனுக்கு திடீர்னு ஒரு மாதிரி வலிப்பு மாதிரி வந்து தொப்புன்னு கீழே விழுந்துடுறான். இதை பார்த்து பசங்களாம் ஓடி போயிட்டு அந்த அசிஸ்டண்ட்டை கூட்டின்னு வந்து, என்னாச்சுன்னு தெரில, பால் இப்படியே கீழே விழுந்துட்டான். அது 4:45 ஆகிடுது இந்த விஷயம் இது வரத்துக்குள்ள. சரிண்ணா அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சு நல்லா தூக்கி ஆம்புலன்ஸில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே தூக்கின்னு போகிறாங்க. லோக்கல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து உடனே எழுதுகிறார், ப்ராட் டு டெத் அப்படின்ட்டு. அவன் வரும்போதே இறந்து போயிட்டான். அப்போது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. அப்புறம் இவனுடைய கான்ட்ராக்டர் அங்கேருந்து வராரு. பெரிய பிரச்சனை. அவர் 1/2 ஹவரில் வந்துடுறார். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை செஞ்சவங்க எல்லாம் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவன் எதனால் செத்தான் அப்படின்ட்டு ரிப்போர்ட் எழுதணும். இந்த ரிப்போர்ட் வந்து பெல்பாஸ்ட்டுக்கு போகும், அயர்லாண்டில் மெயின் இதுக்கு.
ஸோ இந்த இது வந்து நேச்சுரல் டெத்தா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஏதோ சண்டை சச்சுரலாம் இல்லை. இவன் வந்து சூப்பர்வைசர் வந்து அவங்க கூட வேலை செஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இந்தியனை வந்து பண்ணாங்க, ஒரு ஜோக் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் நல்ல பயங்கர சந்தோஷத்தில் சிரிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஈட்டு இதுவாகி மைண்டுக்கு போயிட்டு அந்த மூளைக்கு ரத்தத்துக்கு நரம்பு வந்து வெடித்து இவர் இறந்து போயிட்டார். கையில் பார்த்தீங்கன்னா எதுவும் காயங்காயம் எதுவும் இல்லாதன்னு அவர் செக் பண்ணி பார்க்குறான். இந்த சூப்பர்வைசர் வந்து எல்லாமே இந்த டெமாலிஷன் ஒர்க்கில் வந்து இவனை மம்முட்டி எடுப்பான், கடப்பாறை எடுப்பான், சுற்றி ஏற்று இது பண்ணுவான். அதனால் வந்து கையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காயங்கள் ஏற்கனவே அவனுக்கு இருக்கும். அதனால் இந்த பாம்பு கொத்தின தடயத்தை இவங்களால் இவங்களால் இது பண்ண முடியல. காரணம் இந்த பாம்புன்ற தாட்டே இங்கே வந்து அங்கே யாருக்கும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் அங்கே பாம்பு இல்லாததுனால அந்த தாட்டே இல்லை. ஸோ எல்லாம் முடிஞ்சு ரிப்போர்ட்டெல்லாம் முடிஞ்சு அன்றைக்கி வந்து இவனை வந்து ஃபியூனரல் இது ரெடி பண்ணுறாங்க. இந்த டாக்டர் வந்து கோர்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிவிட்டு 2 பசங்க இருக்குது, அவன் ஒய்ஃப் இருக்குது, இவங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் எதனா ஒன்று பண்ணி தரலாம்ட்டு எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. அன்றைக்கி வந்து அவனுக்கு ஒரு இந்த கான்ட்ராக்ட் கார் சொல்ல பாடி இது வந்து அடக்கம் நடக்குது. யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவருக்கு சாவில் போய் கலந்துட்டு நாளைக்கோ இல்லை நாளன்னைக்கோ நீங்கள் வேலைக்கு வந்தால் போதும் அப்படின்றார். இவருக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, இது வரைக்கும் இவர் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இந்த ஒர்க்கருங்களை வச்சு பில்டிங் ஓடிச்சுருந்தார். இப்போ இந்த சாவு நடந்ததுனால இப்போது ரெவென்யூ சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்லாம் உள்ளே வந்துட்டு இது என்ன ஏது அப்படின்னு நோண்ட ஆரம்பிச்சிட்டோன்னே இவர் சொல்கிறாருப்பா, இனிமேல் உங்களுக்கு சம்பளம்லாம் வந்து நான் வந்து டேக்ஸ் கட்டாத உங்களுக்கெல்லாம் பண்ண முடியாது போல் இருக்குது, பெரிய பிரச்சனை தான். சரி நான் அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் சாவுக்கு அட்டன் பண்ணிட்டு நாளன்னைக்கு வாங்கன்ட்டு அவர் கிளம்பிடுறார். எல்லோரும் வந்து ஃபியூனரலுக்கு போயிடுறாங்க. ஆனால் இவன் ராம் வந்து அவனுடைய சாவு அடக்கத்துக்கு இவன் போகல. நேராக என்ன பண்ணுறான், ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு இவனுடைய சைட்டு இருக்குது பாருங்கள், அங்கேயே வரான். அவன் கூட வர டிரைவர் கேட்குறான், என்னப்பா மறுபடியும் அங்கே போகிற? ஏன்னா அங்கே வந்து இதுமாரி ஒரு டெத்து நடந்ததெல்லாம் தெரியும், அவன் இங்கே தான் வேலை சூப்பர்வைசர் அப்படின்னு. ஓ, அந்த இடத்த பார்த்துட்டு நீ மரியாதை சேர்த்துலான்னு போறியா அப்படின்னு. சரி நீங்கள் ஏறு, நான் வரேன் அப்படின்ட்டு ராம் மட்டும் கிளம்பி நேராக அந்த இவங்க சாப்பாட்டு நேரத்தில் அந்த பயிர் சுற்றி உட்காருவாங்க இவங்க இடிக்கிற இடம், அங்கே வந்துட்டு இவன் டிஃபன் பாக்ஸை திறந்த இடம், அங்கேருந்து அந்த பாம்பை தூக்கி அந்த புல்லில் போட்ட இடம், அந்த புல்லுக்கிட்ட வந்து இவன் பார்க்குறான், அந்த பாம்பு இங்கே தானே தூக்கி போட்டோம் அப்படி சொல்லிட்டு, எங்கே இருக்க நீ? அந்த பாம்புக்கிட்ட பேசுகிறாரு. டெட்லி ஸ்னேக், எங்கே இருக்க? ரொம்ப சந்தோஷம், என்னுடைய காளி மாதா என்ன உனக்கு ஆர்டர் கொடுத்தாங்களோ அந்த விஷயத்தை வந்து நீ வெற்றிகரமாக நிறைவேற்றிட்ட. உனக்கு என்ன ஆணையிட்டாங்களோ உன்னுடைய பராசக்தி நீ வெற்றிகரமாக நிறைவேற்றிட்ட. இப்போ உன்னுடைய வேலை முடிஞ்சிடுச்சு. இனிமேல் நீ இங்கே வந்து வாழ முடியாது, இந்தமாரி சூழ்நிலையில் உன்னால் இருக்க முடியாது, நீ எப்படியும் கொஞ்ச நாளில் செத்து போயிடுவேன். அதுக்கு முன்னாடி நானே உன்னை கொன்னுட்டு இந்த பக்கத்தில் ஓடுற ஆற்றுல நான் தூக்கி போட்டுருவேன். அதனால் எங்கே இருக்கிற நீ, எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த புல்லாண்டை பார்க்குறான். நம்ம அங்கே தேடிக்கிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் அந்த பாம்பு வந்து அந்த புல்லுக்கு கீழே இருக்கிற கொஞ்சம் கதகதப்பான ஒரு இடத்த தேடிட்டு உள்ளே போய் ஒரு பந்து மாதிரி இருக்கிறதுல அப்படியே படுத்துக்கிட்டு இருக்குது அந்த பாம்பு. அது படுத்துக்கின்னு இருக்கும்போது அதுக்கு ஒரு மாதிரி உடல் வலி வருது. இந்த கர்ப்பிணிகள் உடம்பை அப்படியே அலறுவாங்களே குழந்தை பெற்றுக்கும்போது, அது மாதிரி உடல் வலி வருது. அந்த வலியில் வந்து அந்த உடம்பெல்லாம் அப்படியே அசைச்சு அதனுடைய வால் பகுதியை வந்து மொல்லமாக அப்படியே மேலே தூக்குது. அந்த வால் பகுதிக்கு கீழே வந்து அதனுடைய இனப்பெருக்க உறுப்பு 2 அப்படி செதில் அப்படியே பிரியுது 2. இப்படி பிரிஞ்ச உடனே அந்த இனப்பெருக்க உறுப்பு இப்படி பிரிஞ்ச உடனே அதுக்கு உள்ளே இருந்து 1 by 1 12 பாம்புகள் தலா ஒரு இன்ச்சு, ஒரே 1 இன்ச்சு உள்ள 12 பாம்பை அது வந்து பிரசவிச்சு வெளியே தள்ளுது. அந்த 12 பாம்பும்
1 இன்ச்சு இருந்தாலும் அது பயங்கரமான விஷம். அப்பயே கடித்தாலும் ஆள் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து எப்படி முடிக்கிறார் கடைசியில் ஃபெட்ரிக் ஃபாஸ்டர்னா, ஷி வாஸ் பிரிங்கிங் ஹர் டஜன் பேபிஸ் இன் டு த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாரு. இந்த கதையை வந்து ஏன் இப்படி முடிக்கிறாரு? இப்போ வந்து ராம் வந்து கேமரானை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து பாம்பு எடுத்துன்னு வந்தான். இந்த பாம்பு கடிச்சிடுச்சு, கேமரான் செத்து போயிட்டான். இப்போ பாம்பு தூக்கி போட்டாங்க. இப்போ பாம்பு வந்து இந்த குளிர் பிரதேசத்தில் இருக்காது. சரி, அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடும், இல்லை கொஞ்சம் நாளில் செத்துரும். அப்படி இருந்தால் கூட இது இப்படியே முடிச்சுட்டு ஒரு சாதாரண ஒரு ரைட்டராக இருந்தால் இப்படியே முடிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் இவர் மாஸ்டர், இவர் மிகப்பெரிய எழுத்தாளர். இவர் கண்ணோட்டத்தில் இவர் ஏன் இந்த பாம்பு வந்து இங்கே 12 குட்டியை போடுது அப்படின்னு இந்த கதையை முடித்தார் அப்படின்ட்டு ஏன் தோணுது. என்னுடைய சொந்த கருத்து என்னன்னா, இப்போ ராம் வந்து அந்த கேமரான் வந்து ராம் போட்டு அடித்தான். ஆனால் அதுக்கு பழி வாங்கிறதுக்காக இவன் அங்கேருந்து ஒரு பாம்பு எடுத்துகிட்டு வந்து இந்த கேமரானை வந்து கொலை பண்ணது வந்து தப்புன்னு நினைக்கிறாரோ நம்மன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மும்பை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் அடித்த உடனே, இல்லை போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு கொலை வரைக்கும் வந்துட்டு அவனை கொலை பண்ணிட்டு 2 குழந்தை, அவன் ஒய்ஃபெல்லாம் இப்போ அனாதையாக விட்டது வந்து இது வந்து பெரிய ஒரு மிஸ்டேக்காக எழுத்தாளரே பார்க்குறாரு. பார்த்துட்டு 2வது எழுத்தாளரும் ஐரிஷ்காரு, இந்த கதையில் வர கேமரான் ஐரிஷ்காரன், ஒரு ஐரிஷ்காரனும் ஒரு இந்தியன் வந்து அங்கேருந்து பாம்பு எடுத்துகிட்டு வந்து கொன்னுட்டான். அப்போது இந்த இந்தியன் பண்ண இந்த தப்பு, அவன் அடித்ததுக்காக கொலை பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. இவன் பண்ண தப்புக்கு தண்டனை என்ன? இவன் அதே காளி மாதா கிட்ட தானே வேணாம். அதே காளி மாதா இவன் பண்ண இந்த தப்புக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்ட்டு இந்த ரைட்டர் வந்து ஒரு பதில் சொல்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். காரணம், இந்த பாம்பு வந்து 12 குட்டியை போடுது. இந்த 12 குட்டியோடு சேர்த்து இந்த பெரிய பாம்பு வந்துட்டு 13 பாம்பு. அந்த 13 பாம்பும் இவங்க வேலை செய்கிற இடத்துல தான் இன்னும் கொஞ்ச நாளில் அங்கேயே சுற்றின்னு இருக்கும். ராமுடைய லீவ் வந்து ஒரு மாதம். அந்த 1 மாதம் தான் இங்கே வேலை செய்வான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், அவனுடைய டிகிரி முடிச்சுட்டு இவன் இந்தியாவுக்கு போயிடுவான். ஆனால் அந்த 1 மாதமும் இந்த இடத்துல இவன் கண்டினியூஸாக இங்கே வேலை செஞ்சு தான் ஆகணும், செய்வான். அப்படி செய்யும்போது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த 13 பாம்பில் ஏதாவது ஒன்று இவனை கடித்து இவன் சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்கிறாரோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இந்த கதையை வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்னான்ட்டு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.